வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, டிபிஎம்எஸ் சப்ஜெக்டுக்கான இன்ட்ரோடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் டெஃபினிஷன், ஒய் டு வி நீட் த டிபிஎம்எஸ், வாட் இஸ் த பர்பஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். டிபிஎம்எஸ் அப்படின்னு என்னதுன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக், கொஞ்சம் தியரிட்டிக்கல். ஸோ ஈஸியாக உங்களுக்கு நான் புரிய வச்சுருந்த இந்த சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட், வாட் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? DBMS is collection of interrelated data and various programs that are used to handle the data. இப்போது interrelated dataனா ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா கூட ஒத்து போகும், ஓகேங்களா? நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான் வெப்சைட்லாம் இருக்குங்க இல்லையா? அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க, என்ன திங்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டுறாங்க. என்ன திங்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய ப்ரைஸ் என்ன, அதுக்கு டிஸ்கவுண்ட் என்ன, எல்லாத்தையும் காட்டுறாங்க. நம்மளுக்கு அது என்னென்ன இருக்குது மட்டும் தெரியும், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த கான்செப்ட் தான், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வெளியில் வந்து அட்ராக்டிவாக என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியுது, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்ப்போம், இந்த பொருட்கள்லாம் இருக்கா, இந்த பொருட்கள்லாம் உள்ளே சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ப்ராசஸே நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அடிப்படையே இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் நம்ம ஷார்ட்டாக டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎம்எஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அண்டு வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் யூஸ் டு ஹேண்டில் த டேட்டா. ஸோ நம்ம ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 2 டேபிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேபிளில் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோடைய பேர் இருக்குது. செகண்ட் டேபிளில் அகைன் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 டேபிளுக்கும் பாருங்கள், ஒரு இன்டர் ரிலேட்டட் டேட்டா இருக்குங்களா? 2 டேபிள் என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ்லலாம் வந்து இன்டர் ரிலேட்டட் டேட்டாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவோம். ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறது எப்படி, இன்சர்ட் பண்ணுறது எப்படி, க்ரியேட் பண்ணுறது எப்படி, டேட்டா பேஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? ஒய் டு வி நீட் எ டிபிஎம்எஸ்? எதுக்கு இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்குன்னா, இப்போது நம்ம ஒரு டேட்டாபேஸில் சில இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த டிபிஎம்எஸ் பயன்படுது. அதை நம்ம நார்மலாக கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிபிஎம்எஸில் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம், ஒரு ஈஸியஸ்ட் மேனரில். அதுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயன்படுது. ஸோ ஒய் டு வி நீட் எ டிபிஎம்எஸ்? த ப்ரைமரி கோல், முதன்மையான கோல் என்னதுன்னா, டு ப்ரொவைட் எ வே டு ஸ்டோர் அண்ட் ரெட்ரீவ் த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டாபேஸ் இன் கன்வீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்குது இந்த டிபிஎம்எஸ். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் டேட்டாபேஸ்லேருந்து ஒரு ஈஸியஸ்ட் மேனர், ஒரு எஃபிஷியன்ட் மேனரில் நம்மளுக்கு இந்த டிபிஎம்எஸ் கொடுக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த டிபிஎம்எஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒய் டு வி நீட் எ டிபிஎம்எஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய பர்பஸ் என்ன? ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போது டேட்டாபேஸில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ப்ரொவைட் மெக்கானிசம் ஃபார் மேனிப்புலேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு டேட்டாபேஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் மேனிப்புலேட் பண்ணணும், கையாளுறது வந்து எப்படின்னு வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்குது.
database systems must ensure the safety of information stored. இப்போ DBMS நம்ம ஏன் தேடி போகிறோம்னா, ஒரு கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்தை விட இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபைல் சிஸ்டத்தில் நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஒரு சேஃப்டியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சேஃப்டி அதிகமாக இருக்கும் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த 3 காரணங்களால தான் நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய பர்பஸ் தேவைப்படுது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் DBMS? நெக்ஸ்ட், what are the advantages of database management system? So first point, database management system removes the data redundancy. That means there is no duplication of data in database. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ரோல் நம்பர், நேம் ஒரு நார்மல் ஃபைல் சிஸ்டமாக இருந்ததுன்னா ரெப்பிட்டேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் நேமை இன்னொரு வாட்டி டைப் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எந்த ஒரு டியூப்ளிகேஷன்ஸும் இருக்காது, எந்த ஒரு ரெடண்டன்சியும் இருக்காது. ஸோ அந்த ரெடண்டன்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜில் பிரச்சனை வராது, ரெட்ரிவல்லையும் பிரச்சனை வராது. ஸோ அது நம்மளுக்கு இந்த DBMS கொடுக்குது. DBMS allows to retrieve the desired data in required format. இப்போது டேட்டாபேஸில் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எனக்கு தேவையான இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொண்டு வா, எனக்கு தேவையான ஃபார்மேட்டில் கொண்டு வான்னு நம்ம DBMS கிட்ட கொரி கொடுத்தோம்னா எடுத்துன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? கோடிங் கொடுத்தோம்னா அந்த கோடிங் படி நம்மளுக்கு எடுத்துன்னு ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு DBMS அலோவ் பண்ணுது. Data can be isolated in separate tables for convenient and efficient use. இப்போ டேட்டாபேஸில் நமக்கு தேவையான டேட்டாவை தனித்தனியாக ஒதுக்கிடலாம். எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் இந்த காலமில் வரணும், இந்த டேட்டாஸ்லாம் இந்த ரோவில் வரணும், இல்லை இதெல்லாம் ஒரு தனி டேபிளில் வரணும்னு தனியாக ஐசோலேட் பண்ணுறதும் நம்மளால் இந்த DBMSல முடியும். Data can be accessed efficiently using a simple query language. இப்போது டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், அதை கொண்டு வரத்துக்கு ஈஸியாக கொரி லாங்குவேஜ் பயன்படுத்தும். எப்படி நார்மலாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம், அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை கொண்டு வரதுக்கு கொரி லாங்குவேஜை பயன்படுத்தும். அதுக்கு பேர் SQL கொரி லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMS. டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMS? அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சூமிங். ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்ட் ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ரெட்ரீவல்லையும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, இன்சர்ஷன் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அப்போது இந்த டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நீடட் டு செட் அப் த ரெக்வயர்டு ஹார்ட்வேர் ஆர் டு ரிப்பேர் த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர். இப்போ இந்த DBMS பயன்படுத்தும் போது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இல்லை சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் எதனா வந்துருச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் டேட்டாபேஸில். இஃப் ஒன் பார்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் இஸ் டேமேஜ், then the entire database may get affected. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் முன்னாடி வந்து DBMS டேட்டாபேஸஸில் எங்கேயாவது ஒரு பார்ட் டேமேஜ் ஆனாலும் அஃபெக்ட் ஆனாலும் ஒட்டுமொத்த டேட்டாபேஸுமே வந்து டோட்டல் க்ளோஸ் ஆகும். சில டைம் தப்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு தனித்தனி ஐசோலேஷன்ஸ் டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட், ஃபோர்த் பாயிண்ட், for designing and maintaining the database system, the people need to be trained. இப்போ ஒரு DBMS சாஃப்ட்வேர், எனி சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு டிசைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமர் வேணும். அந்த ப்ரோக்ராமர் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் அண்ட் ட்ரைன்டாக இருக்கணும் இந்த கான்செப்டில். அப்படி இருக்கணும் இல்லையா? அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸோ ஆட்டோமேஷன் வந்துட்டு ஓகே, ஆட்டோமேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம பீப்புள்ஸ் வந்து ட்ரைன் பண்ணி எஜுகேட் பண்ணி தான் இந்த டிசைனிங் ப்ராசஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு கீ பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணாலே போதும்.
ஸோ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்? டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து நம்ம இந்த ரிடண்டன்சி இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கும். கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டம்னு என்னதுன்னா நம்ம நார்மலாக எந்த ஒரு டேட்டாபேஸ் அந்த கான்செப்ட்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் ரெப்பிட்டேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளே அந்த வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இந்த டேட்டா ரிடண்டன்சி, அதாவது ரிப்பீட்டேஷன், டூப்ளிகேஷன்ஸ் டேட்டா வந்து குறைவாக இருக்கும். ஆனால் கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்தில் இந்த டூப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ் திரும்ப அது ரிப்பீட்டேஷனாக இருக்கலாம். எதில்? இந்த கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்தில். ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மி அந்த மாதிரி டூப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றது. இதில் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் டேட்டாபேஸ் சிஸ்டத்தில். ஆனால் கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்தில் இந்த செக்யூரிட்டின்னு கிடையாது. நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு அன்செக்யூர்டு தான். டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இஸ் லெஸ். அதாவது ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம், அதோட இன்அக்யூரசி, இது அக்யூரட் டேட்டா, இன்அக்யூரசி அப்படி அந்த பிரச்சனை இதில் குறைவாக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டான டேட்டாவாக தான் இதில் இருக்கும். அக்யூரட் டேட்டா தான் இதில் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் வந்து இந்த இன்அக்யூரசி வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ பிரச்சனைகள் டேட்டாஸில் வரலாம், முரண்பாடுகள் ஏற்படலாம். நெக்ஸ்ட், we can retrieve the data in any desired format. இந்த டிபிஎம்எஸ்ல நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை வேறு எதனா ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் கொடுத்துரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் டேட்டாவை கொண்டு வர முடியாது. ஸோ இதனால தான் கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டேட்டாபேஸ் சிஸ்டம் அண்ட் கன்வென்ஷனல் ஃபைல் சிஸ்டம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.